வெல்கம் டு பயோதுளி. ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது பாலினேஷன் பை வாட்டர். வாட்டர் மூலயமா எந்தெந்த பிளான்ட்லாம் பாலினேஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பாலினேஷன் பை வாட்டர் இஸ் குவைட் ரேர் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல தண்ணி மூலயமா பாலினேஷன் நடக்கிறதுன்றது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். அதாவது லிமிட்டடான ஒரு சில ஸ்பீஷீஸ்ல மட்டும்தான் பார்த்தோம்னா இந்த வாட்டர் மூலமா பாலினேஷன் நடக்கும். அதாவது எவ்வளவு ஜெனராவில் நடக்கலாம் அப்படின்னா 30 ஜெனராவில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இன் மோனோகாட்டிலன்ஸ். இந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல பார்த்தோம்னா பாலினேஷன் வந்து வாட்டர் மூலயமா கேரி அவுட் ஆகுது. அஸ் அகைன் திஸ் யூ வுட் ரீகால் த வாட்டர் இஸ் ரெகுலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் தி மேல் கேமிட்ஸ் அமாங் த லோவர் பிளான்ட் குரூப் சச் அஸ் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். இந்த பிரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய மேல் கேமிட்டை வந்து இது எது வழியா ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னா தண்ணி வழியா தான் ஸ்ப்ரெட் பண்ணும். இதுங்களுடைய பாலினேஷனுக்கு கட்டாயம் யார் இருக்கணும் அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒண்ணு. ஸோ அதனாலதான் இந்த பிரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள் உள்ள இடத்துல மட்டும்தான் இதுங்க இருக்கும். மற்ற இடங்கள்ல நம்ம இதுங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அதுங்களுடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா யார் வேணும்னா தண்ணி வேணும். ஸோ அப்ப இந்த பிரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் பார்த்தோம்னா அதோடைய மோட் ஆஃப் இந்த டிரான்ஸ்போர்ட்ங்கிறது யார் மூலயமா நடக்கும்னா கண்டிப்பா தண்ணி மூலயமா தான். அதோட மேல் கேமிட்ஸை தண்ணியில தான் அதுங்க ஸ்ப்ரெட் பண்ணும். It is believed, particularly for some bryophytes and pteridophytes, that the distribution is limited. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க, bryophytes, pteridophytes நம்ம எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியாது, ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். Because of the need for water for the transport of male gametes and fertilization. Some examples of water pollinated plants are, அதாவது தண்ணி மூலயமா பாலினேஷன் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃப்ரெஷ் வாட்டர்ல யார் இருக்கா அப்படின்னா வேலிஸ்னேரியாவும் ஹைட்ரில்லாவும் இருக்கு. அதுவே பார்த்தோம்னா மெரைன் வாட்டர்ல யார் இருக்கா அப்படின்னா மெரைன்ல சீ கிராசஸ் சொல்றாங்க. அந்த சீ கிராசஸ் தான் வந்து ஜோஸ்டிரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் பாலினேஷன். இந்த லைனை கவனிங்க, தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸும் தண்ணி மூலயமா தான் பாலினேஷன் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? இப்ப நம்ம வந்து லோட்டஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பூ எங்க இருக்கு, தண்ணிக்கு மேல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் ஹைசின்னு சொல்லுவோம்ல, ஆகாய தாமரை, அது பார்த்தாலும் பூ எங்க இருக்கு, தண்ணிக்கு மேல வந்திருக்கு, தண்ணிக்கு மேல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த ஃபிளவர்லாம் என்ன பண்ணலாம், காத்து மூலயமா பண்ணலாம், பூச்சிகள் மூலயமா பண்ணலாம். சோ அதனால அது தண்ணியில இருந்துச்சுன்னா தண்ணி மூலயமா தான் பாலினேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன் எ மெஜாரிட்டி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சச் அஸ் வாட்டர் ஹைசின் அண்ட் வாட்டர் லில்லி, சோ இதுங்கெல்லாம் என்ன பண்ணல, தண்ணி மூலயமா பாலினேஷன் பண்ணல. த ஃபிளவர்ஸ் எமர்ஜ் அபவ் த லெவல் ஆஃப் வாட்டர், தண்ணிக்கு மேல இருக்கு. ஆர் பாலினேட்டட் பை, தண்ணிக்கு மேல பூ பூக்கறதுனால யாரு மூலயமா பாலினேஷன் பண்ணுது, இன்செக்ட் மூலயமா பண்ணலாம், இல்லைன்னா காத்து மூலயமா பண்ணலாம். இந்த மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் பிளான்ட்ஸ், இந்த வேலிஸ்னேரியாங்கிற பிளான்ட் எப்படி வந்து தண்ணிக்குள்ள ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேலிஸ்னேரியாங்கிறது தண்ணிக்குள்ள சப்மெர்ஜ் ஆயிருக்க ஒரு பிளான்ட், தண்ணிக்குள்ள முழுகி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிக்சரை பாருங்க, இதுதான் வந்து வேலிஸ்னேரியா பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ள முழுகி இருக்கும். இதோடைய மேல் ஃபிளவர் பாத்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல அப்படி கூம்பு மாதிரி இருக்கும். இதுதான் மேல் ஃபிளவர். ஓகேவா? மேல் ஃபிளவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல ஃபீமேல் எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல மேல இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ஃபீமேல் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா, இப்படி போயிட்டு மேல போயிட்டு நிக்குது. இந்த மேல் ஃபிளவர்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் என்ன செய்யும், தண்ணியில அடிச்சுட்டு மேல வந்து இப்படி மிதக்கும். இப்ப மேல மிதக்கக்கூடிய அந்த போலன்ஸ் என்ன செய்யும்னா இந்த ஸ்டிக்மாவை போயிட்டு ரீச் பண்ணிடும். ஸ்டிக்மாவை ரீச் பண்ண உடனே இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இவ்வளவு தூரம் அது மேல போயிருக்கு இல்லையா, இப்ப பாலினேஷன் நடந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் சுருங்கி ஃபீமேல் ஃபிளவர் இப்ப கடைசியா எங்க வந்துரும்னா தண்ணிக்கு அடியில வந்துரும். சொல்ற புரியுதா? அதாவது அந்த போலன் கிரெயின்ஸா வாங்குற வரைக்கும் தான் அது ஸ்ப்ரிங் மாதிரி போயிட்டு மேல நிற்கும். போலனை வாங்கி முடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் ஷார்ட் ஆயிட்டு சுருக்கமாயிட்டு ஃபீமேல் ஃபிளவர் எங்க வந்துரும், தண்ணிக்கு அடியில வந்துரும். ஓகேவா? மேல் ஃபிளவர் மாதிரியே தண்ணிக்கு அடியில வந்துரும். தண்ணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீமேல் ஃபிளவர்ல என்ன நடக்கும், அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் இந்த ஃபீமேல் ஃபிளவர் வந்து என்ன செய்யும், விதை ப்ரொடியூஸ் ஆயிட்டு மண்ணுல விழுந்து மறுபடியும் இன்னொரு பிளான்ட் வந்து நமக்கு முளைக்க ஆரம்பிக்கும். In Vallisneria, the female flower reach the surface of water. Female flower எங்க இருக்கு, தண்ணிக்கு மேல வந்துருது. By the long stalk, அந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துச்சு இல்லையா அது. Male flowers are pollen grains released onto the surface of water. அந்த மேல் ஃபிளவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய போலன் என்ன செய்யும், தண்ணியில மிதந்து தண்ணிக்கு மேல வந்துருது. They are carried passively by water currents. Some of them eventually reach the
ஃபீமேல் ஃபிளவர்ஸ் அண்ட் தி ஸ்டிக்மா. இப்ப தண்ணீர மிதக்கக்கூடிய அந்த போலன்ஸ் என்ன செய்யும், அந்த ஃபீமேலான ஸ்டிக்மாவை போயிட்டு ரீச் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு வேலிஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதுல பாலினேஷனுக்கு ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த பிக்சர் பார்த்துட்டீங்களா, அந்த அந்த பிளான்ட் வந்து எப்படி அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ப்ரொடியூஸ் ஆயிட்டு மேல போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, வாட்டர் பாலினேஷனுக்கு சீ கிராசஸ் கொடுத்துருக்காங்க. சீ கிராசஸ்ங்கிறது எங்க இருக்கும், கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். இதோடைய மேல் ஃபிளவர் ஃபீமேல் ஃபிளவர் எல்லாமே எங்க இருக்கும்னா தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? வேலிஸ்னரியா மாதிரி ஃபீமேல் ஃபிளவர் மட்டும் வெளில வந்து எக்ஸ்போஸ் ஆகி இருக்காது, ஏன்னா இது கடல்ல இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்ற பாருங்க, சீ கிராசஸ் பிக்சரை பாத்துட்டீங்களா. சோ மேல் ஃபிளவரும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு, ஃபீமேலும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. மேல் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரிப்பன் ஷேப்ல ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுலதான் அந்த போலன்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த ரிப்பன் மாதிரி அது ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய போலன்ஸ் வந்து தண்ணியில அடிச்சுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா யார போய் ரீச் ஆயிடும், அந்த ஃபீமேல் போர்ஷனான ஸ்டிக்மாவை போயிட்டு ரீச் ஆயிடும். அதுக்கப்புறம் அங்க பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன்ங்கிற ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். Female flowers remain submerged in water and the pollen grains released inside the water. அதாவது pollen grains in many. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஏர் மூலயமாவும் வாட்டர் மூலயமாவும் பாலினேஷன் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே அதிக அளவுல போலன் கிரெயின்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா காத்து மூலயமா பறக்கும் போது பாதி போலன் என்ன செஞ்சிடும், காத்துலயே வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி தண்ணியில பண்ணக்கூடிய பிளான்ஸும் நிறைய போலன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏன்னா வாட்டர்ல அது அடிச்சுட்டு போயிடும். சச் ஸ்பீஷிஸ் ஆர் லாங் ரிப்பன் லைக். அந்த பிக்சரை பாத்தீங்களா, அந்த போலன் எப்படி இருந்துச்சு, ரிப்பன் மாதிரி இருந்துச்சு. அந்த ரிப்பன்ல தான் பார்த்தோம்னா அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அண்ட் தே ஆர் carried passively inside the water. Some of them reach the stigma, achieve pollination. In most of the water pollinated species, pollen grains are protected from wetting by a mucilaginous covering. தண்ணியில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய போலன் கிரெயின்ஸ்க்கு மேல என்ன இருக்கு, ஒரு வழவழப்பான ஒரு மியூசிலேஜான ஒரு கவரிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா தண்ணியில பட்டு அது ஊறி போயிடக்கூடாது. ஓகேவா? அதனால அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் வந்து அந்த போலனை சுத்தி இருக்கு. கீழே ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, போத் விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேட்டட் ஃபிளவர்ஸ் ஆர் நாட் வெரி கலர்ஃபுல் அண்ட் டு நாட் ப்ரொடியூஸ் நெக்டர். அதாவது என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, தண்ணி மூலயமாவும் காத்து மூலயமாவும் பாலினேஷன் பண்ணக்கூடிய ஃபிளவர்ஸ் வந்து ஏன் கலர்ஃபுல்லா இல்ல, அது ஏன் நெக்டரை ப்ரொடியூஸ் பண்ணலன்னு கேட்கறாங்க. ஏன்னா அதுங்க ரெண்டுமே பார்த்தோம்னா அந்த அதர் ஏஜென்டான ஹனிபீஸையோ பட்டர்ஃபிளைஸையோ நம்பிக்கக்கூடிய அவசியம் இல்லை. அதுங்களுடைய போலன்ஸ் வந்து காத்து மூலயமாவும் தண்ணி மூலயமாவும் ஸ்ப்ரெட் ஆக போகுது. அந்த ரீசனுக்காக அதுங்க நெக்டரை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, கலர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வாட் வுட் பி த ரீசன் ஃபார் திஸ்? ரீசன்னா அதுதான். சோ அதுங்க வந்து பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. காத்து மூலயமா அது மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு போயிடும், தண்ணி மூலயமா அது ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ அந்த ரீசனால அதுங்க என்ன பண்ண வேண்டியதில்ல, கலர்ஃபுல்லான ஃபிளவர்ஸையோ நெக்டர்ஸையோ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.